உள்ளமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு. அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே. அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். ஹலோ, சந்திரா ஹியர். சந்திரா, நான் லலிதா பேசுறேன்டி. ஹேய் லலிதா, கங்க்ராட்ஸ். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன்டி. ஆனா மனசுதான் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்ற நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம். சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ பக்கத்துல இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் போன் மூலமா வாழ்த்து சொல்ல வேண்டியதா போயிடுச்சு பாத்தியா? நான் வரலன்னு வருத்தப்படுறியா? நீ வரலையேன்னு வருத்தம் தான். ஆனா வந்து இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டா அது இதை விட பெரிய வருத்தம் ஆயிடும். அதனாலதான் நான் உனக்கு இன்விடேஷன் கூட வைக்கல. நீ எனக்கு இன்விடேஷன் வைக்கலங்கிறதுக்கு காரணம் இதானே எனக்கு எப்பவோ தெரியும். பாத்தியா, உனக்கு பிடிக்காத கல்யாணம் ஒரு வழியா நடந்து முடிய போதில்ல. கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காத. ஆக வேண்டியதை பாரு. தத்து பத்துன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு சந்திரா, நான் உன்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். உனக்கு இருக்கிற ரிவெஞ்ச் எனக்கும் இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க என்ன தள்ளிட்டாங்கல்ல, அந்த ஃபேமிலிய நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏய், என்ன பேசுற நீ? என்ன கடத்திட்டு போய் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை பண்ண போறாங்கல்ல, இதோட ரிசல்ட்ட இனிமேதான் அவங்க அனுபவிக்க போறாங்க. ஏதாவது உளராத. முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு சந்திரா. நீ பக்கத்துல இல்லைங்கிறதா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. லலிதா, இனிமே பக்கத்துல இருக்க வேண்டியது நான் இல்ல, உன் ஹஸ்பண்ட் தான். இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கோ அதை பாரு. புரிஞ்சுதா? போன வை. சந்திரா, இவ்வளவு என்னன்னு கேளு. என்னம்மா சுமி, என்ன பிரச்சனை? பின்ன எனக்கு ஒரு நியாயம், பவித்ராக்கு ஒரு நியாயமா? இப்ப என்னடி பெரிய நியாயத்தை கண்டுபிடிச்சிட்ட? உனக்கு என்ன பிரச்சனை? அது சரி, பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சவளே நீதானே? யாரு? நானா? நான் பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சேனா? இது என்னடி வம்பா போச்சு?
உனக்கு மருமகனை வரப்போற ஜீவா வீட்ல இருந்து மட்டும் பணம் வேண்டாம். பிரதீப் உனக்கு மருமகனை வரப்போறவர் தானே. அப்புறம் எது கவர்லாண்ட வித்து ஜெகதீஷ் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? சுமி, ஜெகதீஷ் கிட்ட உங்க லேண்ட வித்து பணம் கொடுங்க நான் கேட்கல. குடுக்கறேன்னு சொன்னாரு, சரின்னு சொன்னேன். ஆமா, நீ கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஒரு வார்த்தை ஆறுதலுக்காக சொல்லிருப்பாங்க. அதுக்காக நீ அதை அப்படியே புடிச்சுக்கிறதா? ஊர்ல எவனும் ஏமாந்துட கூடாதே. ஏண்டி, ஊர்ல இருக்கவங்க உதவி பண்ணாலும் வீட்ல இருக்க நீ கருத்துற போல இருக்க. இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா வரப்போற புருஷனுக்காக இப்படி பறந்துட்டு பேசுற பாரு. ஏண்டி, நீங்களாம் நல்லா இருக்கணும் தானே இவ கஷ்டப்படுற, இப்படி பாடாப்படுத்துறீங்களே? ஆமாமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் எம்எல்ஏ போட்டுருங்க. யாரடி, யார் என்ன செஞ்சாங்க? என் கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து ஃபேக்டரி வாங்குறதுக்காக அட்வான்ஸா கொடுத்துட்டா. இப்போ என்ன கல்யாணம் பண்ணி போறவரோட ஃபேமிலி சொத்தை வித்து மிச்ச பணத்தையும் கொடுக்க போற. கடைசியில நாங்க போக போது வெறும் சட்டியும் பானையும் தான் மிச்சம் இருக்க போகுது. அப்புறம் நான் இங்க கஷ்டப்படுற மாதிரி அங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டியதுதான். என்னடி பேசுற இவ? ஏண்டி, உன் ஒருத்தி கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா? எல்லாருக்கும் சொந்தமான பணம் அது. அதுவும் உன் பர்மிஷனோட தாண்டி கொண்டு போய் கொடுத்தா? என்னமோ உன் புருஷன் விட்டு சொத்தெல்லாம் இவ சுருட்டிட்டு போற மாதிரி பேசுற. ஏதோ அந்த தம்பி பாவம் பார்த்து கொடுக்குறேன்னு வந்தது. பேசுவடி, பேசுவேன். இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கா பாரு. ஏண்டி அவளை கரிச்சு கொட்டுற? அதானே, உன் பெரிய பொண்ணை விட்டு கொடுத்து பேசவே மாட்டியே. நீ அவளோட ஏறு, நான் எப்படியே போறேன். என்ன பேச்சு பேசிட்டு போற பாத்தியா? இவளுக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளவு வாய்? வாடா. ஆமா, உன்னால எப்படா முடியுது? டே ஃபுல்லா ஒர்க் பண்ணியும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்க? என்னடா கிண்டலா? டேய், வர வர உன்னோட போக்கே சரியில்லை சொல்லிட்டான். ஆமா. என்னடா ஏன் போக்கு சரியில்லை? காலையிலேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி வீட்டுக்கு டயர்டாக வந்திருக்கேன். ஆமா ஆமா, ஏன் டயர்ட் ஆக மாட்டேன்? இப்பெல்லாம் அட்லீஸ்ட் 1 ஹவராவது கண்ணாடி முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணுறியே. அதே மாதிரி ஒரு பேண்ட்டை செலக்ட் பண்ணுற, அந்த பேண்ட்டை போட்ட உடனே அதை கழட்டி போட்டுற. பேண்ட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தலை சீவுற, பேண்ட்டை போட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை தலை சீவுற. டேய், யாரை பார்த்தாலும் கேவலமாக அசட்டுத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிற. வர வர ஒரு லூஸு மாதிரி ஆகிட்ட கிட்டத்தட்ட. இது எங்கே போய் முடிய போதோ எனக்கு ஒன்றும் தெரியல. உன் பழக்க வழக்கத்தை தயவு செஞ்சு மாற்றிக்க சொல்லிட்டேன். பேசி முடிச்சிட்டியா? இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? கல்யாணத்தில் தான் முடிய போகுது. ஐயா, அந்த ரேஞ்சில் இருக்கீங்களா? பின்ன நான் எதுலேயும் அவசரப்பட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்டா. என் கூட பழகவே பயப்பட்ட சந்திரா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணுற ஹெல்ப்பை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்போதான் நம்ம பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இனிமே தான் மெதுவாக ஒவ்வொன்றா நடக்க போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. தெரியும்டா, தெரியும் தெரியும். நீ அந்த ஃபேமிலிக்கு பண்ண போகிற ஹெல்ப் பற்றிலாம் சுமித்ரா என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கா. சுமித்ராவா? அவளை நீங்கடா பார்த்த? நேற்று கோயில்லடா. ஓ, 2 பேரும் கோயிலில் அடிக்கடி மீட் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களா? என்ன சொன்னா? சந்திரா ஃபேக்ட்ரி வாங்குறதுக்கு நம்ம வீட்டை என்னமோ விற்று காசு கொடுக்குறதா டூப் அடிச்சிருக்க போல இருக்கு. அதை நம்பிட்டு அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தா. இந்த விஷயத்தை பற்றி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே மேட்ரு வந்துருச்சா? டேய், அது மட்டும் இல்லடா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்கா. என்ன சொன்னா? நீ விற்க போகிற வீட்டில் எனக்கும் பங்கு இருக்கிறதா சொல்லியிருக்கா. அதனால அந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி ஒரு வேளை மீறி அந்த வீட்டை நீ வித்தன்னு வச்சுக்க, அதுல என் பங்கை உங்ககிட்ட இருந்து அடிச்சு சண்டை போட்டாத வாங்கணும்னு சொல்லியிருக்காடா. ஓஹோ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? டேய், அதான் வீட்டை வித்து பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேல்ல, அப்போ உடனே கொடுத்துட வேண்டியதானே? உடனே கொடுத்தா சந்திராவுக்கு நம்ம மேலே டவுட் வந்துடும். இதில் நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் பண்ணணும். நீ சந்திராவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல உன்னை விட எனக்கு தான் அதிக சந்தோஷம். சுமித்ராவை பற்றி நீ கவலைப்படாதடா, அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்டா. சீக்கிரமா வீட்டை வித்துட்டேன்னு சொல்லி சந்திராவுக்கு காசு கொடுக்கறதுக்கு வேண்டிய வழியை பாரு, ஓகே? இல்லைனா அந்த ஃபேக்ட்ரி ஓனர் அந்த ஃபேக்டரியை வேற யாருக்காவது வித்து தொலைச்சிட போறான். அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது பூரா வேஸ்டா போயிடும். டேய், இனிமேலாவது மந்தமா யோசிக்காம புத்திசாலித்தனமா யோசிக்கிற வழியை பாரு. சொல்றது புரியுதா? இப்ப நல்லா இருக்கா? ஆமாமா, ஓகே பாய். யாரும்மா ஃபோனில்? என் ஃப்ரெண்டுப்பா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பவித்ரா எப்படி இருக்கான்னு கேட்குறா. ஏங்க,
இந்த குமரப்பனை என்னன்னு கேளுங்களேன். என்ன ஒரு வாரம் வீட்டுல தங்கிட்டு போன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன நாங்க குமரப்பா? ஊருக்கு போயிட்டு வர ஐயா. சரியா போச்சு போ. வந்தது வராதுமா, காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு புறப்புறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு 10-15 நாள் இருந்துட்டு போகலாம்ல. நான் சொன்னா நீ எங்கே கேட்க போற? அந்த காலத்தில் நான் நில்லுன்னா நிற்பேன், உட்காருனா உட்காருவேன். இப்போ காலங்களும் மாறி போச்சு, என் நிலைமையும் மாறி போச்சு, அதான் ஆளுங்களும் மாறிட்டீங்க. அப்படித்தானே? ஐயா, என்னய்யா அந்த வார்த்தை சொல்லிட்டீங்க? காலம் மாறலையா, இந்த உலகமே கூட மாறலையா, ஆனா குமரப்ப மாற மாட்டாயா. ஐயா, உங்க உப்பத்துண்டு வளர்ந்த உடம்பையா, உங்க வார்த்தையை மீற மாட்டேயா. ஐயோ, அப்படிலாம் இல்லை குமரப்பா. ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஐயா, ஊர் ஞாபகம் வந்துடுச்சு ஐயா. இவ வேற நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா, அதனாலதான். ஆமாம், என்னமோ பெருசாக 1 மாதம் தங்கி இருந்துட்டு புறப்படுற மாதிரி தான் பேசுவேன். சரி சரி புறப்படு. ஆனால் ஒன்று, அடுத்த தடவை வரும்போது 10-15 நாள் என் கூடவே தங்கி இருக்கிற மாதிரி வரணும். புரியுதா? சரிங்க ஐயா. ஆ, அப்போ நான் வரேம்மா. வா குமரப்பா, வரேங்கம்மா. வாமா. அப்பா சொல்லியே கேட்கல, நான் சொல்லியா கேட்க போறேன்? என்னங்கம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? எனக்கு அப்பா வேற நீங்க வேறயா? இது பாரு, குழந்தைங்கள நல்லா பாத்துக்கோ. சாப்பாடு போட்டா மட்டும் பத்தாது, நல்லா படிக்க வைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்கம்மா, நான் வரேம்மா. ஒரு நிமிஷம். இதை ஐயோ, வச்சுக்கோ. எதுக்குமா இவ்வளவு பணம்? இத புடி. இல்ல இருக்கட்டும்மா. குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு, புடி. எதுக்குமா? அப்போ நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டேல்ல? நான் வேற யாரும் நினைச்சிட்டேல்ல? ஐயோ, நீங்க கொடுங்கம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. ம். ஐயா, ஆம்பளை புள்ள தான் ஒஸ்தின்னு இத்தனை நாளா இந்த மரமண்டை நினைச்சுக்கிட்டு இருந்தையா. எத்தனை ஆம்பளை புள்ள பிறந்தா என்னய்யா சந்திராமாவுக்கு ஈடாகுமா ஐயா? சொத்து என்னய்யா சொத்து? அந்த சொத்து போனா போகும்போது விடுங்கய்யா. இப்படி ஒரு சொத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கானே, அது போதுங்க ஐயா. நீ சொல்றது சரிதான் குமரப்பா. இவ என் பெரிய பொண்ணு இல்லை, பெரிய புள்ள. அப்ப நான் வரேங்க ஐயா. ஆ. வரம்மா, வரம்மா. ஆ. இன்னும் எவ்வளவு நேரமா ஆகும்? அதான் 1 மணி நேரத்துக்கு 75 ரூபான்னு பேசிருக்கோம்ல, பேசாம இருங்க. ஹாய், என்னாச்சு? கோவமா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஐம் சாரி, வெரி 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 சாரி. வர வழியில் டயர் பங்க்சர் அடிச்சு, கடையை கண்டுபிடிச்சி டயரை மாற்றி வந்து சேர்றதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. டிராஃபிக் வர. சாரி. பேசு பவி, ப்ளீஸ். நடுத்தருவில் தனியாக வெயிட் பண்ணா உனக்கு கோவம் வரும், எனக்கு புரியுது. அதுக்கா இப்படியா? யார் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நாம நம்பினவங்களே ஒழுங்கா இல்லைன்னா இப்படி நடுத்தருவில் நிக்க வேண்டியதுதான். ஏன் ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க? வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியே தான் இருந்தாலும் பொறுமையாக என்கிட்ட சொல்லு. கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜீவா, நான் உன்னை முழுசா நம்பினேன், நீ கூட இப்படி செஞ்சிட்டல்ல? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆக்சிடென்ட் ஆன போது உனக்கு வயிற்றுல மட்டும் இல்லை, தாலாலியும் அடிபட்டு மூளை குழம்பி போச்சு, ரைட்டா? ஸ்டாப் இட் ஜீவா. ஆக்சிடென்ட் நடந்தப்போ எனக்கு என்னாச்சு பாத்தியா? எல்லாரோட சேர்ந்து நீயும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. எனக்கு என்னாச்சு சொல்லு. உனக்கு இன்னைக்கு என்னாச்சு? மாத்தி மாத்தி பேசிட்டா
எல்லாமே சரியாயிடுமா? என் மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஏதோ குளறுபடி இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல பவி. நீ அனாவசியமா அதை வளரிட்டு இருக்க. ப்ளீஸ் ஜீவா, ஆக்சிடென்ட் நடந்து 1 மாசம் ஆச்சு. என் உடம்ப பத்தி சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. அது என்னன்னு செக்அப் பண்ணதுக்காக லேடி டாக்டர் கிட்ட போனா அவங்களும் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கூட வா, நம்ம இன்னும் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம். என்ன அது? நீ இது பாரு, நார்மலா தான் இருக்க. சொன்னா கேளு. சரி, நான் நார்மலா தான் இருக்கேன். ஏன் சந்தேகம் தீரட்டும், இன்னும் டாக்டர் கிட்ட போலாம். நீ ஏன் தயங்குற? சரி, என் கார்ல போலாம். வேண்டாம், உன் வண்டியை நீ அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இப்போ என் கூட ஆட்டோல வா. இப்போ நீ வரியா இல்லையா? இது பாரு, இதெல்லாம் தேவையா? இப்ப நம்ம கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வண்டியில ஏறு. பவித்ரா, இது பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இது வேண்டாம், வீட்டுல போய் பேசிக்கலாம். எதையாவது சொல்லி என்னை ஏமாத்திடலாம் நினைக்கிறியா? யாராலும் இனிமே என்னை ஏமாத்தவே முடியாது. என்னெல்லாம் டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்டையும் செஞ்சு என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் இப்படி ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துற? ஓஹோ, ஹிஸ்டீரியா தானே எனக்கு? அத முன்னாலே சொல்லிருக்க வேண்டியதானே? இது பாரு ஜீவா, என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு எனக்கே தெரியாம நாளைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு நான் செத்து போயிடுவேன்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஐயோ, உன்கிட்ட என்ன பேசி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையை பேசு, உண்மையை பேசுனா என்னால புரிஞ்சுக்க முடியும். சொல்லு. நான் உண்மையை தானே சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். உனக்கு ஒண்ணும் இல்ல. நம்புனா நம்பு, நம்பலனா போ. நீ உண்மையை சொன்னா நான் நம்புவேன் ஜீவா. நீ சொல்றது எல்லாமே போய் தானே. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் போய் டாக்டரை பாக்குறேன். பண்ண வேண்டிய செக்அப் எல்லாத்தையும் பண்ணி நான் என்ன ப்ராப்ளம்னு எனக்கே தெரியும். நான் இதுக்கு உங்ககிட்ட கெஞ்சணும். பவித்ரா நில்லு. பவித்ரா சொன்னா கேளு. இது பாரு, சொன்னா கேளு. உனக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேச முடியாது. சரி, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இருக்கிற குறை என்னன்னு எனக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடக்காது. என்ன அப்படி பாக்குற? நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் பெருசாகி நான் அல்பாயசுல போயிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? அதனால அது வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்காது. அவ்வளவுதான். பவித்ரா ஒண்ணுமே இல்ல. பவித்ரா இல்லாதது ஏன் பெருசு பண்ற? எனக்கு தெரிஞ்சாகணும். நீ என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிற? இல்ல. சொல்லு. இல்ல. சொல்லு. இல்லன்னு சொல்றல. புரியா இல்லையா? சரி சரி சொல்றேன். நீ நினைக்கிற அளவுக்கு உன் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. அது அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உன் கர்ப்பப்பை அஃபெக்ட் இருக்கு. உனக்கு குழந்தை பிறக்கிற சான்ஸே இல்லைன்னு டாக்டர் சொல்ற. அப்படி அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒரு சாதாரண பவித்ரா, இது ஒரு சாதாரண, இது ஒன்றும் பெரிய, நம்ம ஒன்றும் குழந்தைக்காக. பேசாத. Don't talk to me. பவித்ரா, பவித்ரா ப்ளீஸ் சொன்னா கேளு. ஹலோ, சந்திரா ஹியா. நான் ஜீவா பேசுறேங்க. சொல்லுங்க ஜீவா, எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஜீவா, என்னாச்சு? இப்ப பவித்ராவை பார்த்து பேசிட்டு இருந்தேங்க. யதார்த்தமா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. என்கிட்ட எல்லாரும் உண்மையை மறைக்கிறீங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு மரியாதையை உண்மையை சொல்லுங்க, அது இதுன்னு பெருசா கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. நானும் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், உனக்கு ஒன்றும் இல்லம்மா, நீ நல்லா தான் இருக்குன்னு. எதையுமே நம்ப தயாரா இல்லை. அவ கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு டாக்டர் கிட்ட என்னை கூட்டு போய் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு, ஃபுல்லா செக் பண்ணோம், இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேற வழி இல்லாம
உண்மையை சொல்லிட்டேங்க. அவ கேட்டுட்டு பெருசா கத்த ஆரம்பிச்சிட்டா. ஓன்னு அழுவுறா. பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்றா. எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க அது இதுன்னு கத்திட்டு என் கையை உதறிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆனால் என்னால் முடியலைங்க. கொஞ்சம் அவகிட்ட போன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? அவ வீட்டுக்கு வரலையே. என்னது, வீட்டுக்கு வரலையா? அவ போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க. ஐயோ, இப்ப எங்க போயிருப்பா? அவ இங்க வரலனா வேற எங்க போயிருப்பா? ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக போயிருப்பாளோ? ஐயோ, அது ரொம்ப பெரிய சிக்கலாயிடுங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க உங்க வீட்டுக்கு வந்துருங்க, நானும் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். சரி, நான் உடனே வரேன். ம்.